வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 71வது தசகத்தில் இருக்கோம். 71வது தசகத்தில் முதல் ஸ்லோகம் மட்டும் பார்த்தோம். இதில் கேச்சியை வதம் பண்ணுறார் சுவாமி. கேச்சி வதம்ன்ற தசகம் குதிரை ரூபத்தினுடைய ஒரு அசுரன். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ 2வது ஸ்லோகத்தை. गन्धर्वताम्येष कथोऽपि रुक्षैर्नाथैः समुद्वेजितः सर्वलोकः भवद्विलोकावतिकोटवाटीं प्रमर्त्य पापः पुनरापतत्वाम्. அப்போது இந்த அசுரனாகப்பட்டவன் கந்தர்வத்தன்மையை அடைஞ்சிருக்கான். ஆனாலும் அவனுடைய பாவம் பண்ணுற புத்தி அவனுக்கு போகலை. கொடிய சத்தங்களால் எல்லா ஜனங்களையும் பயமுறுத்திட்டு உம்மை சந்திக்கிற வர கோகுலத்தையும் துன்புறுத்திட்டு பிறகு உம்மை எதிர்த்தான் இல்லையா அப்படின்னுட்டு அந்த அசுரனுடைய தன்மையை காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். தாக்ஷ்யைர் பிதாங்கிரே ஸ்தவ தாக்ஷ்ய ஏஷ சிக்ஷேப வக்ஷோ புவி நாமபாதம் பிருகோப தாகாத கதாம் நிசம்ய ஸ்வேனாபி சக்கியம் ததிதீவ மோகாத். அப்போது பிருகு மகரிஷி உம்மை காலால் மிதித்த கதையை கேட்டிருந்த இந்த குதிரை ரூபனான தாக்ஷன் அதை தானும் செய்யக்கூடும்னு மதிமயக்கத்தோட கருடன் மேலே வைக்கப்பட்டிருந்த உம்முடைய திருவடிகள் மேலே உம்முடைய மார்பை உதைச்சான் போலும். அதாவது தன்னை பிருகு மகரிஷிக்கு ஈடாக அந்த அசுரன் நினச்சின்ட்டான் போல் இருக்கு. கருடன் மேலே இருந்த உம்மை மேலே காலால் உதைக்க ஆரம்பித்தான்னு சொல்கிறது இந்த 3வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். பிரபஞ்சயன் அஸ்ய குராஞ்சலம் த்ராக் அமும் ச சிக்ஷேபித தூரம் சம்மூர்ச்சிதோபி ஹ்யதி மூர்ச்சிதேன க்ரோதோஷ்மனா காதிதுமாத்ருதஸ்த்வாம். அப்போ அந்த குதிரை அசுரனுடைய குழம்பின் தாக்குதல் படாதபடி அவனை ஏமாற்றி விரைவில் எட்டி வெகு தூரம் தள்ளிட்டார் சுவாமி. சிக்ஷே பித்த தூர தள்ளிட்டு அவன் மயங்கி விழுந்தாலும் மிகவும் வளர்ந்தெழுந்த கோபாவசத்தோடு உம்மை தின்னுட நினச்ச அவனுடைய எண்ணத்தோட அவன் மேலே பாய்ஞ்சான் இல்லையா அப்படின்னுட்டு சொல்கிறது இந்த 4வது ஸ்லோகம். அடுத்த 5வது ஸ்லோகம். த்வம்வாஹ தண்டே கிருத தீக்ஷபாஹாத் தண்டம் ஞதாஸ்தஸ்ய முகே ததானீம் தத்விருத்திருத்த ஸ்வச்சனோ கதாசூஹு சப்தி பவன் அப்யயம் ஐக்கியமாகாத். அப்போ நீர் குதிரை அசுரனை தண்டிக்க நிச்சயிச்சு தண்டம் போன்ற உம்முடைய கையை அவன் வாயில் புகுத்தி பிறகு அவன் கையை பெருக்க செஞ்சதுனால மூச்சு விட முடியல அந்த அசுரனால். அதனாலேயே அவன் உயிரிழந்துட்டான். அப்போ சப்தியாக இருந்து அவன் ஏக்கி ஆகிட்டான். அதாவது சப்தின்றது குதிரை தன்பு. அது 7 பொருள்படக்கூடியது. அதாவது குதிரையாக இருந்த அசுரன் காணப்படாமல் பகவானோட அவன் ஐக்கியமாயிடுறான். தீமையிலிருந்து விடுவிச்சு மோட்சம் அளிக்கக்கூடிய ஒரு பகவான். அதாவது தீயவனாக இருந்த அந்த குதிரையான அசுரனை கிடைச்ச மோட்சத்தை பாருங்க, அவன் சுவாமியோடைய ஐக்கியமாயிடுறான். ஆலம்ப மாத்திரேன பசோ சுராணாம் பிரசாதகே நூத்ன இவா ஸ்வமேதே கிருத்தே த்வயா ஹர்ஷ வசாத் சுரேந்திரா துவாம் துஷ்டுவு கேசவநாமதேயம். அப்போ மந்திரமும் இல்லாமல் ஹோமமும் இல்லாமல் புது வழியில் குதிரையை கொன்னதுனால மட்டும் அசுமேதம் உம்மால் செய்யப்பட்ட போது தேவர்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போ தான் சுவாமிக்கு கேசவன் அப்படின்ற நாமம் உண்டாருது. ஏன்னா கேசியை கொன்றவன் கேசவன். அப்போ இன்னிலிருந்து சுவாமியை உங்களுக்கு கேசவன்ற நாமம் உண்டாகட்டும்னுட்டு தேவாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு துதிக்க ஆரம்பித்தாங்க. கம்சாயதே சௌரி சுதத்வம் உக்த்வா தம் தத்வ தோக்தம் பிரத்ருத்யவாசா பிராப்தேன கேசி ஷபனாவசானே ஸ்ரீநாரதேன துவமபிஷ்டுதோ பூஹூ. அப்போ கம்சனுக்கு நீர் வாசுதேவ புத்திரன்றத சொல்லி அவன் வசுதேவரை கொல்ல முற்பட்டதும் அவனை நல்ல வார்த்தையால் தடுத்துட்டு கேசி வதத்தின் முடிவில் அங்கே வந்த நாரதரால் நீர் துதிக்கப்பட்டவர் ஆனீர் இல்லையா. ஸ்ரீநாரதேன துவமபிஷ்டு தோபூஹு. அப்போ இஷ்டத்தோடு உம்மை அந்த நாரதரானவர் துதிச்சார் இல்லையான்னு இந்த 7வது ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை மடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ.